வணக்கம் நேர்களே, நான் உங்க நிகழ்ச்சியோட தொகுப்பாளர் மோனிஷா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைத்தீஸ்வரன் கோவிலோட ஸ்ரீ அகஸ்தியர் நாடி அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து குருஜி ரமேஷ் சாமி அவர்கள் வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடி ஜோசியம். நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபியூச்சர பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நெறைய விஷயங்கள் எப்படி நாடி ஜோசியம் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபியூச்சர பத்தி சொல்லப்போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. நன்றி. நாடி ஜோசியம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத மக்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா மேல்கொண்டு கேள்விகள் போலாம். நாடி ஜோசியம் என்னன்னா, பழங்காலத்தில எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடி மூலம் தேடி எடுக்கப்பட்டு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மை, தீமைகளை துல்லியமாக சொல்லுவாங்க. ம்ஹ்ம். இதுதான் நாடி ஜோசியம். ஆணா இருந்தா வலது கை பெருவிரலையும், பெண்ணாக இருந்தா இடது கை பெருவிரலையும் கொண்டு, அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மை, தீமைகளை துல்லியமாக சொல்லக்கூடியது தான் நாடி ஜோசியம். இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகுது? இனி என்ன நடக்கும்? என்ன நடந்தது வரையில, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இனி என்ன நடக்கப் போகுது? அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நாடி ஜோசியம். சூப்பர். இந்த நாடி ஜோசியம் மூலமா நம்மளால வந்து பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் நிச்சயம். ஆமா. எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. ஆணா இருந்தா அவங்களோட வலது கை பெறுவது. வலது கை. அண்ட் ஃபீமேலா இருந்தா இடது இடது கை கை பெறுவது. அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. குருஜி நீங்க இந்த நாடி ஜோசியம் வந்து பரம்பரையா பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி? ஆமா. சொல்லுங்க. உங்களோட அனுபவம் பத்தி சொல்லுங்க. என்னோட தகப்பனார் 4வது தலைமுறை. என் ம். தகப்பனார் 3வது தலைமுறை. தகப்பனார்ன்னு இது நான் என்னோட தலைமுறை வந்து 5வது தலைமுறை. என் தகப்பனார் 4வது தலைமுறை. நான் 5வது தலைமுறையா பார்த்துட்டு இருக்கேன். இது வைத்தீஸ்வரன் கோயில்ல நாங்க பாரம்பரியமா பார்க்குறோம். ம். என் குடும்பம் வந்து பாரம்பரியமா நாடி ஜோசியம் பார்க்குற குடும்பம். இந்த நாடி ஜோசியம் மூலியமா என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதாவது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரையில் உள்ள நன்மை, தீமைகளை துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். ம். அந்த ஒரு மனிதன் எந்த காலகட்டத்தில பிறப்பான்? அப்ப எப்படி வளருவான்? எந்த வளர்ற காலகட்டத்தில எப்படி அவனோட பொருளாதாரங்கள் எப்படி இருக்கும்? பொருளாதாரம் வந்து ஒரு இடம் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்களா? மண்மனை வாங்குறது, இடம் பொருள் சேர்க்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது. அப்ப கூட பொறந்த அவங்க யார் பிறக்கிறாங்களோ, அவங்க கூட பொறந்தவங்க யார் பிறப்பாங்க? சகோதர, சகோதரிகள். அத பத்தி ம். சொல்லக்கூடியது. சகோதரன்னா, ஒரு கூட பொறந்த ஒரு சகோதரர் இருக்கான்னா, அவளால ஏற்படும் நன்மைகள், தீமைகள். எந்த காலகட்டம் வரையில் அவங்க உறவுகள்லாம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இவ்ளோ டீட்டெயிலா வந்து அவங்களோட பிறப்புலேருந்து இழப்பு வரைக்குமே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும் அப்படின்றது சொல்ல முடியும் அப்படின்றத சொல்றீங்க. ஸோ அ உங்களோட ஓலைச்சுவடி நீங்க செலக்ட் பண்றதுக்கு நீங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது பயிற்சிகள் பண்ணுவீங்களா? ஓலைச்சுவடி செலக்ட் பண்றதுக்கு என்னன்னா, யாருக்கு வேணுமோ அவங்களோட யார் ஒருத்தவங்க வந்து நாடி விஷயம் தேடி வந்து பார்க்குறாங்கன்னா, அவங்களுடைய ரேகையின் அமைப்பு. இந்த ரேகைக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. ம். ரேகைக்குன்னு ஒரு புள்ளிகள் இருக்கு. மொத்தம் 1008 வகையான ரேகை. அதில புள்ளி, சுழி இது வித்தியாசங்கள் படும். ஓகே. அதன் அடிப்படையில தான் அவங்கள ஓலைச்சுவடி தேடி எடுப்போம். அதில அவங்களுடைய பேரு, அப்பா பேரு, அம்மா பேரு, ராசி, நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஒத்து வந்தால் மட்டும் தான் பார்ப்போம். இது ம். எல்லாருக்கும் ஓலைச்சுவடி வந்து கிடைக்காது. ம். சரிங்களா? நீங்க இன்னைக்கு வந்தாலும் சரிதான். இன்னைக்கு உங்கள ஓலைச்சுவடி தேடி பார்த்தாலும் சரிதான். இருக்குமோ இல்லங்கிறது தெரியாது. ஓலைச்சுவடி கிடைக்கணுங்கிறது விதி இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும். எல்லாருக்கும் ஓலைச்சுவடி என்பது கிடைச்சிராது. ஓகே. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு லக்கி பெர்சனா இருக்கணும். கண்டிப்பா அந்த மேடம். லக் நம்மளுக்கு ஃபேவர் பண்ணா மட்டும் தான் அது அந்த ஓலைச்சுவடி கிடைக்கும் ஆமா அப்படின்னு சொல்ல கண்டிப்பா. திரு அருள்னு சொல்லக்கூடிய திரு அருளும், குரு அருள் 2மே வேணும். திரு அருள் வந்து அது பகவானோட அருளும், குரு அருள் வந்து சித்தர்களோட அருளும். ம். ஏன்னா இந்த உலகத்திலே 80% ஓலை தான் இந்த உலகத்தில இருக்கு. 20% அழிஞ்சிடுச்சு. ஓ! அதனால உங்களோட ஓலை இருந்தால் மட்டும் தான் பார்த்துக்கலாம். ஓ! ஓ! எல்லாருக்கும் கிடைக்காது. ஓலை குடுத்தாலும், ரேகை தேடினாலும் சரிதான். அதில உங்களோட ஓலை இருக்கு. ஓகே. நெறைய விதமான ஜோசியங்கள் இருக்கு. ஆனா, நாடி ஜோசியம் வந்து மகத்துவப்பூர்ணது. இல்ல இதுல வந்து 100க்கு 100 சொல்றது எல்லாமே உண்மையாக இருக்கும். அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் இருக்குமா? கண்டிப்பா மேடம். ஜோதிடத்துக்கும், நாடி ஜோதிடத்துக்கும் வித்தியாசங்கள் என்னன்னா, ஜோதிடம் என்பது ஜாதகத்த எடுத்துட்டு வந்து, அவங்களுடைய இந்த காலகட்டத்தில என்ன நடக்குது, இனி என்ன நடக்கப் போது மட்டும் சொல்லக்கூடியது தான் ஜோதிடம். ம். நாடி ஜோதிடம் அப்படி இல்ல. நாடி ஜோதிடத்தில ஒரு மனிதனுடைய பிறக்கும் முதல் இறப்பு வரையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, அவங்க ரேகை குடுத்தாங்கன்னா, ரேகை குடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை ஏன் இந்த ஜென்மத்தில அவங்க மனிதனா பிறந்திருக்காங்க? அதுக்கான ம். காரணம் என்ன? போன ஜென்மத்தில என்ன பண்ணுனாங்க? என்ன அ. பாவ புண்ணியங்கள் செஞ்சாங்க? அதுக்கான காரணங்கள் தான் புண்ணியம் செஞ்சிருந்தாலும் சரி, பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அதுக்கான காரணம் தான் இந்த ஜென்மத்தில மனித பிறப்பா எடுத்திருக்காங்க. அந்த பிறப்பறுக்கு தான் இந்த ஜென்மத்தில இருக்கு. இந்த ஜென்மத்தில நடக்கக்கூடிய நன்மை, தீமைகள். இது ஏன் நடக்குது? அதுக்கான காரணம் என்ன? இப்ப உதாரணம் சொன்னீங்கன்னா, ஒரு மனிதனா பிறந்து, வளர்ந்து, அவன திருமணம் ஆகி இருந்தாலும், திருமணம் எந்த காலகட்டத்தில நடக்கும்? ம். அப்ப திருமணம் யாரோட நடக்கும்? அந்த வரக்கூடிய ஆண், பெண் 2 பேரும் என்ன வயது வித்தியாசங்கள் இருப்பாங்க? அவங்க ராசி எப்படி இருக்கும்? அவங்க உறவுகள் எப்படி இருக்கும்? அவங்க கூட பொறந்த சகோதர, சகோதரிகள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? அப்பா, அம்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இவங்களோட வசதியா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? அப்படிங்கிறது. எவ்வளோ தூரம் அவங்களுக்கும்
வரப்போற பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் தூரங்கள்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதெல்லாம் துல்லியமா சொல்லக்கூடியது. அவங்களோட ராசி நட்சத்திரம் என்னவா இருக்கும்? அவங்களோட கலர் என்னவா இருக்கும்? முக லட்சணங்கள், மச்சம், தழும்பு இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான். ஸோ அவ்ளோ இன் டெப்த்தா வந்து நம்மளுக்கு நாடி ஜோசியம் மூலமா நெறைய விஷயங்கள் கண்டிப்பா, தெரிஞ்சுக்கலாம். அப்படின்றது குருஜி சொல்லியிருக்காரு. ஸோ குருஜி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த மாரி திருமணத்துக்கு வந்து இவ்ளோ விஷயங்கள் நீங்க வந்து உங்களோட பார்ட்னர பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த கண்டிப்பா. நாடி ஜோசியம் மூலமா. அந்த வகையில இப்ப குழந்தை பாக்கியம் வேணும். அதனால வந்து நெறைய பிரச்சனைகள அவங்க வந்து சந்திச்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையில அவங்களுக்கு ஏதாவது நாடி ஜோசியம் மூலமா ஆ சொல்யூஷன் கிடைக்குமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் மேடம். இப்போ திருமணம் ஆனாலும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் இருக்காது. அது ஏன் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, போன ஜென்மத்தில செஞ்ச பாவங்களா இருக்கலாம். இல்ல அந்த பார்ட்னர்களா ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது சரியான முறையில அந்த பிரச்சனைகள கரெக்ட்டா தீர்வு கண்டுபிடிச்சு, அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கண்டிப்பா உண்டு, இருக்கும். நான் பார்த்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னா, வெளிநாட்டு நபர் ம். எங்கள்ட்ட வந்து பார்த்துட்டு போயி, ஒரு வெளிநாட்டு நபர் வந்து அவங்க உறவுக்காரங்கள்ட்ட, குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்த ஒரு உறவுக்காரங்கள்ட்ட சொல்லி, அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து இங்க வந்து எங்கள்ட்ட நாடி ஜோசியம் பார்த்தாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு நெறைய மருத்துவம்லாம் எடுத்திருக்காங்க. நெறையா நீண்ட நாட்டுக்கான ரொம்ப வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்கு. மருத்துவ செலவுலாம் நெறைய பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இருந்தாலும் பரவால்ல போயிட்டு நம்மள்ட்ட பார்ப்போம். ஒரு வாட்டி லாஸ்ட்டு ஒரு வாட்டியா நாடி ஜூஸத்த ட்ரை பண்ணுவோம். தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. நம்பிக்கையோட வந்திருக்காங்க. நம்பிக்கையோட கண்டிப்பா. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நாங்க சொன்னோம். இந்த ஓலையில இருந்துச்சு. ஓலையில படிக்கும்போது அவங்களுக்கு 3 குழந்தைக்கான அதிகாரம் இருந்துச்சு. ஆஹா! 3 குழந்தை. இதுவரையிலும் குழந்தையே இல்ல ஆனா. ஆனா 3 குழந்தைக்கு எனக்கு அதிகாரம் இருந்துச்சு. நாங்க ஓலைய படிச்சு சொன்னோம்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என்ன இதுவரையிலும் எனக்கு குழந்தையே இல்லையே! 3 குழந்தைகளுக்கு அதிகாரங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது, நாங்க சொன்ன சில பரிகாரங்கள். இதுவரையிலும் அவங்க செய்யாத ஒரு விஷயங்கள். நாங்க சொன்ன சில பரிகாரங்கள். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, இந்த கோயில் குளங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி செஞ்சாங்க. நம்பிக்கை இல்லாம தான் செஞ்சாங்க. ம். போயிட்டு செஞ்சாங்க. அதே மாரி 6 மாசம் நாங்க சொன்ன ஒரு 6 மாசத்துலயே திரும்ப அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சு, எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தையோட வந்து எங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அது மாரிலாம் நடந்துச்சு சுவாரஸ்யமான விஷயம். ரொம்ப கேட்கவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லியே ஆகணும். இப்ப நீங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வந்து சில பரிகாரம்லாம் சொல்றீங்க. இப்ப இந்த கண்டிப்பா. பரிகாரம் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாரி தான் இருக்குமா? அதாவது குழந்தை பாக்கியம் அப்டின்ற ஒரு விஷயம் வந்தாலே இதான் பரிகாரம்னு இருக்குமா? இல்ல ஒருத்தரோட ஓலைச்சுவடிக்கு தகுந்த மாதிரி பரிகாரமும் மாறுமா? நாடி ஜோசியம் பார்க்குற ஒவ்வொருவர்களுக்கும் பரிகாரம் என்பது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. கிடையாது. எல்லாருக்கும் இருக்காது. ஒரு சிலருக்கு மட்டுமே ம். அவங்க பிறப்பெடுத்து போன ஜென்மத்தில செய்த பாவ தோஷங்களால இந்த ஜென்மத்தில பிறப்பெடுத்து, இப்ப படக்கூடிய கஷ்ட நஷ்டத்துக்கான கருமங்கள கழிக்கிறதுக்கான பரிகாரம் மட்டும் ஒரு சிலருக்கு இருக்கும். எல்லாருக்கும் இருக்காது. ஓ ஆல் ஸோ இதே வந்து நெறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. சில பேர் வந்து அவங்களோட ஒர்க் லைஃப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முன்னேற்றமே கிடைக்காம சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இல்ல சில பேர் பிசினஸ்குள்ள இறங்கினாலும் அவங்களுக்கு வந்து லாபமே வராது. நஷ்டத்திலேயே போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நம்ம வந்து நாடி ஜோசியத்த கண்டிப்பா மேடம். பார்க்கலாமா? ஒரு தொழில் ஒருத்தவங்களுக்கு என்ன தொழில் கிடைக்கும்? என்ன தொழில் செய்யலாம்? இப்ப நாடி ஜோசியத்த தேடி பார்க்கும்போது, நெறைய படிச்சுட்டு வெளில இருப்பாங்க. என்ன தொழில் கிடைக்கும்? அப்படின்னு அரசாங்க வேலை கிடைக்குமா? இல்ல பிரைவேட்டான வேலை கிடைக்குமா? இல்ல சொந்த தொழில் செய்வாங்களா? இந்த சொந்த தொழில் செஞ்சா யார் கூட செய்யலாம்? ம். என்ன பேர் வச்சு பண்ணலாம்? யார் கூட பார்ட்னர் செஞ்சுக்கலாம்? அப்படிங்கிறது. இப்ப பிரைவேட்டா கிடைச்சா, இங்க இந்த தேசத்தில கிடைக்குமா? அந்நிய தேசத்தில கிடைக்குமா? அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இல்ல அவங்களுக்கு அரசாங்க வேலை தான் கிடைக்குமா? அரசாங்க வேலை கிடைச்சா, எந்த காலகட்டம் வரையிலும் அரசாங்க வேலை நீடிக்கலாம்? அப்படின்னு ம். சொல்ல வரேன். அதில ஏற்படும் நன்மைகளை, தீமைகளையும் தெரிஞ்சுக்கலாம். நாடி விஷயத்துல. துல்லியமா ஸோ தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமா குருஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. ரமேஷ் சுவாமி அவர்கள். ஸோ யாராவதுலாம் கரியர் ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ, கண்டிப்பா குருஜி வந்து கரெக்ட்டா சொல்ல முடியும். என்ன பேர் வைக்கலாம்? யாரோட நீங்க பார்ட்னர் பண்ணலாம்? அப்படின்னு கண்டிப்பா, ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து நெறைய செல்வாக்கு இருக்கும். ஆ ஆனா மனசுல வந்து ஒரு சாந்தியே இருக்காது. ஒரு திருப்தி இருக்காது. கண்டிப்பா, ஒரு மாதிரி மனசு வந்து ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். அது ஒரு ஒரு விதத்துல இருக்கும். சில பேருக்கு நீங்க சொன்ன மாரி குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம். இல்ல சில பேருக்கு வந்து பிள்ளைய நல்லா வளர்த்தியும், பையன் வந்து என்ன பார்க்க மாட்றானே, என்கிட்ட பேச மாட்றானே, அந்த மாதிரி சில வேதனைகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மன சங்கடத்துக்குமே நீங்க நாடி ஜோசியத்துல வந்து சொல்யூஷன் குடுக்குறீங்களா? கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு மேடம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு நபர் எங்கள்ட்ட நாடி ஜோசியம் பார்க்க வந்தாங்க. அவங்க வெளிநாடு அப்ராடு ம்ஹ்ம். அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி அப்ராட்ல வேலை கிடைச்சிடுச்சு. வேலை கிடைச்சாலும் எங்கள்ட்ட சரி எப்போ போலாம் அப்படின்னு கேட்க போனாங்க. எங்கள்ட்ட நாடி ஜோசியம் வந்தாங்க, பார்த்தோம். அப்ப பார்க்கும்போது இவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான யோகம் இல்ல அப்படின்னு ஓலைச்சுவடில வந்தது. ம். அப்படிங்கும்போது அவங்க நம்பிக்கல. அவங்க அம்மா இருக்கிறாங்க கூட, அவங்க அப்பா உட்காந்துருக்காங்க. இல்ல என் புள்ளைக்கு எல்லாம் இன்டர்வியூலாம் கிடைச்சிட்டு, விசா கிடைச்சிட்டு வெளிநாடு போறதா இருக்கிறாங்க. எப்படி நீங்க இப்படி ஓலைச்சுவடில சொல்றீங்க? அப்படின்னு ம். கேட்கும்போது, நாங்க சொன்னோம். இந்த ஓலைச்சுவடில இருக்கு. இவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான யோகம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி போயிட்டு ஒரு 3, 4 நாள்ல ஏதோ ஒரு
சண்டை பிரச்சனை, பக்கத்து வீட்ல ஓகே. சண்டை பிரச்சனை. அவர் சண்டைக்கு கூட போமாட்டார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் போவாத நபர் அவரு. அவங்க அம்மாவும் சொல்றாங்க, எந்த நபருக்கும் போவாத ஒரு நபரு. அப்போ பக்கத்து வீட்ல சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும்போது, இவரு போய் தலையிட்டு அந்த பிரச்சனையாகி, அந்த பிரச்சனை பெரிய லெவலுக்கு போயி, அவர் வெளிநாடு போவாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இந்த ஓலைச்சுவடில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நடக்கும். அத சரியான முறையில நடந்துக்கிட்டா, அத வழி நடந்துக்கிட்டாங்கன்னா, நல்லது ஒரு நல்லது. ஓகே. ஸோ நீங்க சொல்ல வர்றது அதுல எழுதியிருக்கிறது வந்து 100க்கு 100 உண்மையாக கண்டிப்பா. இருக்கும். அது 100க்கு 99% நடக்கும். புரியுது. 1% என்னன்னா, நாங்க சொல்ற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணாம ஃபாலோ இருக்கிறதுனால, புரியுது, இந்த ஒரு விஷயம். புரியுது. ரைட். ஓகே. ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்றது வந்து ஆரோக்கியம் தான். ஸோ பல பேருக்கு வந்து உடம்புல சில நோய் வந்ததுக்கப்புறம் அதுக்கான தீர்வு இந்த நாடி ஜோசியம்ல கிடைக்குமா? இதே சில பேர் ரொம்ப சின்ன வயசுல வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, முன்கூட்டியே உங்களுக்கு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இத வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு நாடி ஜோசியம்ல தெரிய வருமா? கண்டிப்பா. நாடி ஜோசியத்துல ஒரு மனிதனோட வாழ்க்கையில எந்த வயசுல என்ன நோய் வரும்? ஓ. அப்ப சின்ன வயசா இருந்தாலும் சரி. அதாவது நாடி ஜோசியம் என்பது தன்னோட 10 வயது காலகட்டத்திலருந்து நாடி ஜோசியம் என்பது பார்ப்பாங்க. ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 10 வயசு காலகட்டத்திலருந்து நாடி ஜோசியம் பார்ப்போம். அப்பதான் அந்த நாடி ரேகைங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். எல்லாருக்கும் நாடி ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? புரியுது. அப்போ அந்த ரேகையின் பிரகாரம் அவங்க எந்த வயசுல அவங்களுக்கு என்ன நோய் வாய்ப்படும் அப்படின்னு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ம். எந்த வயசுல நடக்கும். அந்த நோய்க்கான வழிமுறைகள் என்ன? எந்த வயசுல தீர்வாகும்? அப்ப எந்த திசையில போய் அந்த நோய்க்கான மருந்துகள் தேடலாம்? தீராத வியாதியா இருந்தாலும் சரிதான். இப்ப இடையில ஏற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரிதான். எந்த காலகட்டத்தில அந்த நோய்வாய்ப்பட்டாலும் ம். சரி, அது எந்த காலகட்டம் வரை நீடிக்கும்? எந்த வயசுல அந்த தீர்வாகும்? அப்படிங்கிறத தீர்வு நாடி ஜோசியத்த துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. ஓகே. குருஜி இப்ப நீங்க சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அப்ராட் கஸ்டமர் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு அதிகமா வந்து ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராட்லேருந்து நெறைய பேர் உங்களோட நாடி ஜோசியம் பார்க்க வராங்களா? இல்ல லோக்கலா நம்மளோட ஊர்லேருந்தே வராங்களா அதிகம்? எங்கள் நாடி ஜோசியம் என்பது இப்போ ஆன்லைன் மூலியமா வெளிநாட்டவரும் சரி, அ உள்நாட்டவரும் சரி, எல்லா கண்ட்ரிலேருந்து நாடி ஜோசியம் பார்க்குறாங்க. எல்லா மதத்தவனருக்கும், எல்லா இனத்தவருக்கும், எல்லா மொழியினருக்கும் நாடி ஜோசியம் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் உளைச்சல் என்பது கிடைக்கும். ஆனா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாம் பார்த்துக்கலாம். இருந்தால் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இத நீங்க உளைச்சல். வந்து WhatsApp மூலமாவே இல்ல ஆன்லைன் வீடியோ மூலம். கால் அந்த ஆமா. மாதிரி நீங்க வந்து குடுக்குறீங்க. ஸோ நீங்க நேராவும் வந்து நெறைய பேர் பார்க்குறாங்க. ரைட். வெளிநாட்டிலேருந்து இதுக்குன்னே நாடி ஜோசியம் தேடி வந்து நேராவும் பார்க்குறாங்க. நேரா பார்த்தாலும் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதில்ல. ம், ம், ம். அதான் சொல்றேனே. முன்னாடி மாரி இப்போலாம் இல்லைங்க. நேரா வந்தாலும் இந்த ஓலைங்கிறது இந்த நேரத்தில, இந்த காலத்தில கிடைக்கணும் என்பது விதி இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும். கிடைக்கும். இல்லன்னா இல்ல. ஸோ ஆன்லைன்ல இந்த மாதிரி நாடி ஜோசியம் பார்க்கணும்னு நெனைக்கிறவங்களுக்குமே வந்து இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா. குருஜிய நீங்க வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு. இப்ப அடுத்து அவங்ககிட்ட நான் கேட்கறது என்ன அப்படின்னா, இப்போ இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இந்த ஓலைச்சுவடியில என்ன எழுதியிருக்கோ அதுதான் 99% அப்படின்னு கண்டிப்பா. சொல்லிட்டீங்க. ஸோ அ இது ஆல்மோஸ்ட் லைக் நம்ம தலையெழுத்து அப்படின்ற மாதிரி. ஸோ அத மாத்தவே முடியாதா? கண்டிப்பா மாத்தலாம் மேடம். அதாவது ஒரு மனிதனுக்கு இதுதான் நடக்குங்கிறதுனா நடக்கும். அது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு, சில விஷயங்கள், வழிமுறைகள் ம். செய்து கொண்டு அவங்களோட வாழ்க்கைய மாத்துனா கண்டிப்பா மாத்தலாம். இதுதான் சொல்யூஷன் சொன்னா, அது பிரகாரம் நடந்துக்கணும். சில பேருக்கு சில விஷயங்கள் தீராத விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு ம். வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம். புத்திர பாக்கியம் கிடைக்காம கோர்ட் கேஸ் வழக்கு சில பேருக்கு இருக்கும். ம். கோர்ட் கேஸ் இருக்கும். நடந்துகிட்டே இருக்கும். அது எந்த காலகட்டத்தில அவங்களுக்கு ஆரம்பிச்சு எந்த காலத்தில முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில இந்த மாரி நடந்துக்குங்க. இந்த மாரி வழிமுறைகள் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மாரி நடந்துக்கிட்டாங்கன்னா, அந்த கோர்ட் கேஸ் வழக்குலேருந்து மீண்டு போலாம். ஓ. இல்ல கோர்ட் கேஸ் வழக்கு நடந்தாலும், இந்த காலகட்டம் வரையில் நடக்கும். அப்ப இந்த காலகட்டம் வரையில் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? அது இந்த வழிமுறைகள செஞ்சுக்கிங்க. இப்ப இந்த மாரி பண்ணுங்க. அப்படி சில வழிமுறைகள் சொல்லும்போது, அது மாரி பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த கோர்ட் கேஸ் வழக்குலேருந்து விடுபட்டு நல்ல முறையா வாழ்றதுக்கான அமைப்புகள் உண்டு. ஓகே. இந்த நாடில. ஸோ இப்ப இந்த நாடி ஜோசியம்ல வந்து ஆல்மோஸ்ட் அவங்களோட வாழ்க்கையே உங்க கையில குடுக்குற மாரி தான். அந்த கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க பேசிட்டு இருக்கும்போது. இது வந்து தப்பாவும் யூஸ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ எல்லா தொழில்லயும் பார்த்தீங்கன்னா, 10ல ஒருத்தர் அந்த மாரி தப்பா பண்றனால, பாக்கி எல்லார் பேரும் கெட்டு போகுது இல்லைங்களா? கண்டிப்பா, ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுவீங்க? இல்ல அந்த மாதிரி தப்பான வழியில வந்து ஒரு கஸ்டமர் வந்து போயிடக்கூடாதுல்ல. கண்டிப்பா, இதுங்கலாம் கண்டிப்பா. விஷயங்கள் பார்த்துட்டு, இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து நீங்க நாடி ஜோசியத்த பாருங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? கண்டிப்பா தவறா பார்க்கக்கூடிய நபர்கள் இங்கேயும் சரி, இந்த உலகத்தில நெறைய பேர் இருக்காங்க. இல்லன்னு சொல்லல. அது மறுப்பு இல்ல. இருந்தாலும், இந்த சரியான முறையில, சரியான பார்க்கக்கூடிய நாங்கலாம் பாரம்பரியமா பார்க்குறோம். இந்த மாரி பாரம்பரியம் பார்க்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்காங்க, சென்னையில இருக்காங்க, வெளிநாட்ல கூட போயிட்டு பார்க்குறவங்கலாம் இருக்காங்க. இல்லன்னு சொல்லல. சரியான முறையில பாரம்பரியமா பார்க்குறவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ ஏன்னா, புதுசா கத்துக்கிட்டு நெறைய பேர் பார்க்குறாங்க. சரியான முறையில் அனுபவம் இல்லாம,
ஓலைச்சுவடி படிச்சு தவறான முறையில பார்க்குறவங்களும் இருக்காங்க. ம். சில பேர் பார்க்கக்கூடிய இந்த மாரி தவறான இதில நெறைய பேருக்கு சில தவறான கருத்துக்கள்லாம் போய் சேருது. ஸோ அது எப்படி நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும்? சில பேர் வந்து இப்பதான் ஆரம்பிச்சு கூட நான் ரொம்ப வருஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது உங்களுக்கு அது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது நம்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி ஆக்சுவலி அது மக்களுக்கு அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு. போயி பார்த்து, அவங்க சொல்லக்கூடிய அனுபவத்தின் மூலமா அத தெரிஞ்சுக்கலாம். ஓகே. மத்தபடி எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க சொல்ற விதத்தில நீங்க தெரிஞ்சுக்கலாம். நாடி ஜோசியம் எப்படி பார்ப்பாங்கன்னா, செய்யுள் அடிப்படையில தான் அந்த ஓலைச்சுவடி இருக்கும். கிரந்த எழுத்துன்னு சொல்லுவாங்க. ம்ஹ்ம். வட்டு எழுத்து, புள்ளி, சுழி இல்லாம இருக்கும் ஓலைச்சுவடி. அந்த எழுத்த படிக்க தெரிஞ்சு சின்ன புள்ளைலேருந்து படிக்க தெரிஞ்சு இப்போ இங்கிலீஷ் சில பேருக்கு பேச தெரியுங்கிற மாரி, ஓலைச்சுவடி சில பேருக்கு படிக்க தெரியும். அதில கிரந்த எழுத்து படிப்பாங்க. அந்த மாரி படிச்சு சொல்லக்கூடிய நபர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த செய்யுள் அடிப்படையில படிச்சு சொல்லுவாங்க. ஸோ இதுவரைக்கும் நீங்க படிச்ச ஓலைச்சுவடியில சில ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கே வந்து மனசங்கடமா இருக்கும். இத நான் வந்து அவங்க கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள வந்து நீங்க எப்படி சொல்வீங்க? அந்த உண்மைய வந்து நீங்க பக்குவமா சொல்ற விதம் அப்படின்றது ஒரு பக்கம். இல்ல இதுதான் உண்ம. இத நம்ம ஏத்துக்கிட்டா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படின்றது என்னோட ஒரு கேள்வி. கண்டிப்பா மேடம். நெறையா அது மாரி நான் அனுபவப்பட்டுருக்கேன். அதுல ஏதாவது நெறைய 1, பேர் 2 எங்களுக்காகல சொல்லுங்களேன். அது சங்கடம் அது. நெறையா பார்த்துருக்கேன். இல்ல ஒரு நபர் வந்து தன் குழந்தைகளுக்கு குழந்தையோட எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம். ஓலைச்சுவடி எங்களால படிக்கவே முடியல. ஓலைய. ம். அவங்களுக்கு 16 வயது காலகட்டம் வரையில தான் அவங்களோட வாழ்க்கைங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க 15, 16 சொல்லும்போது 16 வயசோட இந்த ஓலைச்சுவடி முடிச்சோனே, "ஏன் ஓலைச்சுவடி முடிச்சுட்டீங்க. படிக்கல?" அப்படின்னு கேட்கும்போது, நாங்க சொன்னோம், "இது மட்டும் தான் இருக்கு. இதுக்கப்புறம் 16 வயசுக்கு அப்புறம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிங்க இந்த ஓலைங்கும்போது." அந்த பையன் கரெக்ட்டா 16 வயசு முடிவு கூட அடையல. ஆரம்பிச்சதிலே அந்த பையன் ஆக்சிடென்ட்ல தவறி தவறிட்டாங்க. அந்த மாரி சூழ்நிலைலாம் அந்த விஷயத்த அவங்கள்ட்ட நேரடியா எங்களால சொல்ல முடியல. இருந்தாலும் எங்களுக்கு மன கஷ்டம் இருந்துச்சு. இருந்தாலும் நேரடியா சொல்ல முடியாத சூழ்நிலை எங்களுக்கு. அந்த மாரி சில விஷயங்கள்லாம். அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. சொல்ல முடியாது. அதே மாரி கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க வந்து ஜாதகம் கேட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்தாங்க. ம். அப்ப அந்த குழந்தைங்கிறது கிடைக்காது பெரிய அவங்களுக்கு. விஷயம். கண்டிப்பா. கிடைக்காது அப்படி அதாவது 6 மாசம், 7 மாசம் அவங்க இருந்தாங்க. வயித்துல ம். கர்ப்பிணியா இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்படிங்கிறத குழந்தை நிலைக்காது ஆமா அப்படின்ற அளவுக்கு. நிலைக்காதுங்கிறதும்போது, அத நாங்க சொல்ல முடியல அத. இந்த குழந்தைகளுக்கான அதிகாரம் இல்ல. உங்களுக்கு 3 வந்தாலும் இந்த குழந்தைக்கு எனக்கு அதிகாரம் இல்ல. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது உங்களுடைய அடுத்த வயசு காலகட்டத்தில தான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கொஞ்சம் மன கஷ்டப்பட்டாங்க. அது எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இந்த மாரிலாம் சில விஷயங்கள் ஸோ எதா இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்மள தேடி வந்துட்டாங்கங்கும்போது, நம்பிக்கையோட நம்பிக்கையோட வரப்போகுது. வந்துட்டாங்கும்போது சொல்லி தான் ஆகணும். ஸோ எல்லா கரியர்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய சந்தோஷமான சில விஷயங்களும் இருக்கும். கண்டிப்பா. துக்கமான விஷயங்களும் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை உங்களோட கரியர் லைன்ல அப்படின்றது கண்டிப்பா, தான் எனக்கு கண்டிப்பா. புரிய வருது. இத நாங்க யார்கிட்டயும் பகிர்ந்துக்கவும் முடியாது. ஏன்னா இது நாங்க அந்த காலகட்டத்தில எங்க அப்பா, தாத்தாங்கிறது அது ஒரு சத்திய பிரமாணம். இந்த விஷயத்த யார்ட்டயும் நாங்க பகிர்ந்துக்க கூடாது. ஆமா. இப்ப எங்கள்ட்ட ஒருத்தவங்க வந்து அவங்களோட ரகசியங்கள ஓலைச்சுவடி மூலம் சொல்லும்போது, அந்த விஷயங்கள அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லணும். அந்த விஷயங்கள, ரகசியங்கள யாருக்கும் பகிர்ந்துக்க கூடாது. அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா ஆமா. வைக்கிறது வந்து உங்களோட சத்திய பிரமாணம் கடமை. பண்ணியிருக்கோம். ஆமா. அது கண்டிப்பா, உங்களோட கடமை. கண்டிப்பா. புரியுது. ஸோ இந்த நாடி ஜோசியம் பார்க்க வர்றவங்க எல்லாருமே எவ்ளோ கியூரியஸா இருக்காங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற எவ்ளோ ஆர்வம் இருக்கும். அதே நேரத்தில பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக ஜென்மத்தில நான் என்ன பண்ணேன்? ஏன் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்? அந்த பெரிய வரலாறே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. கண்டிப்பா, அந்த மாதிரி நீங்க பல பேர பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா, அந்த பூர்வீக ஜென்மக்கும் இந்த பிரசன்ட் இருக்கிற வாழ்க்கைக்கும் எவ்ளோ சம்பந்தம் இருக்கு? கண்டிப்பா. ஒரு மனிதனுக்கு 7 ஜென்மம்னு சொல்லுவாங்க மேடம். ஆமா. எல்லாருக்கும் இதுதான் கடைசி ஜென்மம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்மம்னு சொல்ல முடியாது. பூர்வ ஜென்மத்தில அவங்களோட எத்தனாவது ஜென்மம்? சில நபருக்கு 5வது ஜென்மமா இருக்கும். சில நபருக்கு 3வது ஜென்மம், சில பேருக்கு 4வது ஜென்மமா இருக்கலாம். சில பேருக்கு 7வது ஜென்மம் கூட இருக்கலாம். அப்போ போன ஜென்மத்தில யாரு கூட அவங்க அப்பா, அம்மா என்ன தொழில் பண்ணாங்க? ம். என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க? இவங்க எத்தனாவது முறை குழந்தையா பிறந்தாங்க? இவங்க குழந்தை பிறந்து என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்போ என்ன தொழில் பண்ணியிருந்தாங்க? உங்க கூட பொறந்த சகோதர, சகோதரிலாம் எப்படி இருந்தாங்க அந்த காலகட்டத்தில? அப்போ அந்த காலகட்டத்தில செய்த நன்மை, தீமைகள வச்சு தான் இந்த ஜென்மத்தில அவங்க மனிதனா பிறந்திருக்காங்க. அதன் அடிப்படை தான் இந்த ஜென்மத்தில. அதே மாரி ஒரு மனிதன் பிறந்திருக்கான்னா, அது அவங்க செய்த தவறுன்னு சொல்ல முடியாது. உங்க தந்தையார், தகப்பனார். நான் செய்த பாவம் தன் புள்ளைய வந்து சேரும்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. சரிங்களா? போன ஜென்மத்தில செய்த பாவ புண்ணியங்கள் தான் இந்த ஜென்மத்தில மனிதனா பிறக்கிறோம். அது மட்டும் இல்லாம போன ஜென்மத்தில என்ன குலதெய்வ குறைபாடுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் போன ஜென்மத்தில. எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க சொல்றது அந்த பூர்வீக ஜென்மத்தில என்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம். என்ன பாவ புண்ணியம் பண்ணியிருக்கோமோ, அதன் அடிப்படையில இந்த ஜென்மத்தில மனிதனா பிறக்கிறோம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ பாவம் செஞ்சாலும் சரி, புண்ணியம் செஞ்சாலும் புண்ணியம் சரி, செஞ்சாலும் சரி. மனிதரா தான் பொறப்போம். கண்டிப்பா.
ஓகே. அது புண்ணியம் எத்தனாவதா செஞ்சா நீங்க சொன்ன அந்த 7 ஜென்மம்ன்றது அது வந்து எத்தனாவது ஜென்மம் நம்மளால ஓலைச்சுவடி மூலியமா கண்டிப்பா கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கலாம் முடியும்? மேடம். அதான் இது சொல்றேனே. 5வது, 5வது ஜென்மம், 6வது 3வது ஜென்மம், அப்படின்றது 7வது தெரிய வரும். ஜென்மம், லாஸ்ட் ஜென்மம், அடுத்த இப் பிறப்பு இருக்கா அப் இல்லையா? ஆ அப்படி இருந்தாலும் அந்த பிறப்பு எங்க பிறப்பாங்க? என்னவா எந்த நாட்ல பிறப்போம்? பிறப்பாங்க? என்னவா அதெல்லாமே. பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு அவங்களுக்கு? அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு கண்டிப்பா. தெரிஞ்சுக்கலாம். துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். ஆஹா! சூப்பரா இருக்கே! ஓகே. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில முக்கியமா பார்த்தீங்கன்னா, திருமணம் பண்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படி மீறி பண்ணாலும் ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல, வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல அப்படின்ற பட்சத்தில டைவோர்ஸ்ல போய் முடியுது. டைவோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில பேர் இன்னொரு திருமணத்த பத்தி யோசிக்கிறாங்க, சில பேர் யோசிக்கிறது இல்ல. ஆ இத பத்தி உங்களோட கருத்து என்ன? ஓலைச்சுவடியில வந்து இவங்களுக்கு ஒரு செகண்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு ஸ்கோப் இருக்கா? கண்டிப்பா. திருமணம் என்பது ஒரு தாம்பத்திய உறவு என்பது ரொம்ப புனிதமான ஒரு உறவு. அது தாம்பத்திய உறவுல கணவன் மனைவிக்கு ஏற்படவுள்ள சண்டை சச்சரவுகளால, சின்ன சின்ன பிரச்சனைகளால, ஒண்ணும் பெருசா இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளால பிரிஞ்சு, விலகி, இல்ல கணவனை இழந்து இருக்கக்கூடிய பெண்ணுக்கோ, ஆணுக்கோ திரும்ப எந்த வயதில அவங்களுக்கு திருமணம் ஆகும்? ம். அது யாரு கூட ஆகும்? அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப அவங்க திருமணம் ஆனவங்களா இருப்பாங்களா? திருமணம் ஆகாதவங்களா இருப்பாங்களா? உறவுக்காரங்களா இருப்பாங்களா? இல்ல அந்நியமா இருப்பாங்களா? இல்ல வெளிநாட்ல இருப்பாங்களா? இல்ல இங்கேயே இருக்கக்கூடிய அமைப்பா? அப்படின்னு சொல்லலாம். 1க்கு 2 மொழி பேசக்கூடியவங்களா இருப்பாங்களா? இல்ல உறவு சார்ந்து அவங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு இருக்குமா? இருக்காதாங்கிறதெல்லாம் துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். ஆ. ஓகே. ஸோ டிவோர்ஸ் பண்ணவங்களுக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பா இருக்கு. ஹோப் குடுத்திருக்கிறாரு குருஜி அவர்கள். ஸோ நம்ம கார்ப்பரேட்ல வொர்க் பண்றவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆன் சைட் போணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இதே நம்மளே ஒரு ஜெனரல் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஹாலிடேக்கே ஒரு அப்ராட் போணும் அப்படின்னாலே ஒரு சந்தோஷமே தனி. அங்க ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா, அது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷமா நெனைப்பாங்க. அந்த வகையில இந்த குடுப்பினை வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு கண்டிப்பா. சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா அது எப்ப போலாம்? எப்ப போனா அவங்க வெற்றிகரமா அங்க இருக்க முடியும்? இல்ல சில பேர் அங்க போயிடுவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெற்றிய அங்க பார்க்க முடியாம பல பேர் நம்மளுக்கு தெரிஞ்ச சுத்து வட்டாரத்திலேயே நம்மளுக்கு தெரியும். அத பத்தி இந்த நாடி ஜோசியத்துல ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? கண்டிப்பா சொல்யூஷன் உண்டு மேடம். படிச்சு முடிச்சுட்டு ஒரு மனிதன் வாழக்கூடிய காலகட்டத்தில, எந்த வயசுல அவர் வெளிநாடு போறதுக்கான பாக்கியம் இருக்கு ம். அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி வெளிநாடு போனாலும், அவ எந்த காலகட்டம் வரையில் வெளிநாட்டில இருப்பாங்க? இப்ப சொந்தமான தொழில் செய்வாங்களா? இல்ல பிரைவேட்டான வேலை கிடைக்குமா? இல்ல அங்க போயிட்டு அது அரசாங்க சம்மந்தமான எது தொழில் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கறதுக்கான அதிகாரங்கள் இந்த நாடி ஜோசியத்தில இருக்கு. ஓ. அப்படி இருந்தாலும், சிலரு உடனே வரக்கூடிய அமைப்பு இருக்கும். சில பேர் அங்க இருந்தாலும், அ என்ன தொழில் செய்யலாம் அங்க? அது யார் கூட செய்யலாம்? ம். இல்ல ஒரு இந்தியரோட செய்யலாமா? இல்ல வெளிநாட்டவரோட சேர்ந்து செய்யலாமா அந்த தொழில்கள்? அங்கேயே வெளிநாட்டிலேயே அப்படிங்கிற அமைப்புலாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த காலகட்டம் தான் வெளிநாடு போறதுக்கான அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக நாடி ஜோசியம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வயசு காலகட்டம் என்பது தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து அப்ராட் போணும்னு நெனைக்கிறீங்களோ, ஐ திங்க் நாடி ஜோசியம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு மைண்ட்ல இருக்கிற எல்லா கேள்விக்கான விடையும் குடுத்துரும் அப்படின்றது தான் குருஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இப்ப வந்து சோஷியல் மீடியா காலம். எல்லாருமே அவங்களோட சந்தோஷத்தலாம் நெறைய அவ்வளோ பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஆம் ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண் திருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ரொம்பவே மேடம். இப்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இல்ல இந்த சொல்ற மாதிரி வந்து பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துக்கும் யாரு அந்த திருஷ்டி நம்ம மேல வச்சிருக்காங்க, அந்த பில்லி சூனியம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த நாடி ஜோசியத்துல தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா செஞ்சுக்கலாம் மேடம். ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்து மேல போட்டி, பொறாமைகள், வஞ்சனைகள்லாம் சில பேர் இருக்கும். ம். பக்கத்து வீட்டுக்காரங்களோ, எதுத்தாக்காரங்களோ, இல்ல சொந்த உறவுக்காரங்களோ இருப்பாங்க. அதேமாரி தொழில்லயும் சரிதான். கூட வேலை பார்க்குறவங்களோ, மத்தபடி யாரோ போட்டி, பொறாமைகள், இந்த மாரி வஞ்சனைகள், பில்லிசூடி, ஏவல் இந்த மாரிலாம் வைக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த நாடி ஜோசியத்தில சிலருக்கு இந்த பரிகாரங்கள் இருக்கும். பரிகாரம் என்பது இந்த பரிகாரத்தில செஞ்சுக்கிட்டுனா, இந்த போட்டி பொறாமையிலிருந்து விலகி வாழக்கூடிய தன்மை, ம். இப்ப குடும்பத்தில முன்னேற்றம், வளர்ச்சி ம். அப்படிலாம் இருக்கும். சிலருக்கு இந்த பரிகாரம் என்பது இருக்காது. கோயில் வழிபாடு மட்டும் இருக்கும். இந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ம். அங்க போயிட்டு இந்த மாரி தான தர்மங்கள் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ம். தான தர்மங்கள் பண்ணுனா, அதுலேருந்து விடுபட்டு வாழக்கூடிய தன்மைகள்லாம் சிலருக்கு உண்டு. சில பேருக்கு. ஒரு கஸ்டமரா வந்து ஒரு ஓலைச்சுவடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர்கிட்ட போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கிட்ட பார்க்கும்போது ஓலைச்சுவடி இருக்கு. இன்னொருத்தர் கிட்ட போம்போது இல்ல அப்படின்ற பட்சத்தில, எது அவங்களுக்கு உண்மை அப்படின்றது நம்ப முடியும்? இது ஒரு ஜஸ்ட் ஒரு என்னோட தாட்டா கேட்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா எப்பவுமே இப்ப எப்படி ஒரு டாக்டர் கிட்ட போய் ஒரு டாக்டர் வந்து இதுதான் நோய் அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்ம மனசு ஆறல அப்படின்னா, நம்ம ஒரு இன்னும் 2 டாக்டர் கிட்ட போய் பார்க்க தானே செய்வோம். ஸோ ஒரு ஓலைச்சுவடி வந்து பார்க்கப்போது, ஒருத்தர்கிட்ட போய் கேட்கப்போது சில விஷயங்கள் அவங்க கேள்விப்படுறாங்க. இதே இன்னொருத்தர்கிட்ட போகும்போது ஓலைச்சுவடியே இல்லை அப்படின்ற ஒரு ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எது உண்மை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒரு நார்மலா ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு உடம்புக்கே ஏதாவது ஒரு விஷயம்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு 2 டாக்டர் கிட்ட இன்னும் ஒரு தடவ பார்த்துட்டு இதுதான் சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் அதுக்கான
பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு சம்பவமும் நான் பார்க்குறேன். இத பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்போ மேடம், நாடி ஜோசியம் என்னன்னா, மொத்தம் 18 வகையான சித்தர்களை எழுதிவிட்ட ஓலைச்சுவடி. அகத்திய மகரிஷி, சிவவாக்கியர், வசிஷ்டர், போகர், புலிப்பாணின்னு சொல்லி மொத்தம் 18 வகையான சித்தர்கள் எழுதிவிட்ட ஓலைச்சுவடி. இப்போ உங்களுக்கு அகஸ்திய நாடில தான் ஓலைச்சுவடி கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்போ வைத்தீஸ்வரன் கூட உங்களுக்கு அகஸ்திய நாடி பார்க்குறீங்க. அப்போ அகஸ்திய நாடில உங்களுக்கு ஓலைச்சுவடி கிடைச்சிருக்குன்னா, அகஸ்திய நாடில பார்த்துட்டு, இப்போ சென்னை வந்து உங்களுக்கு ஓலைச்சுவடி தேடி பார்த்தீங்கன்னா, அங்க ஓலைச்சுவடி என்பது இருக்காது. அப்போ இங்கேயும் இருக்காது. இருக்கிறதுக்கான ம். வாய்ப்பு இல்ல. ஏன்னா அகஸ்திய நாடி, வைத்தீஸ்வரங்கள பார்த்துட்டீங்க. வைத்தீஸ்வரங்கள தான் அகஸ்திய நாடி ஓலைச்சுவடி இருக்கு. ம். அப்ப இங்க வந்து பார்க்கும்போது, இங்கேயும் உங்களுக்கு ஓலைச்சுவடி கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும், அது வேற ஓலைச்சுவடியா இருக்கும். ஏன்னா சிவவாக்கியர் எழுதிய மகரிஷி எழுதின ஓலைச்சுவடியா இருக்கலாம். இல்ல ம்ஹ்ம். போகர் எழுதின ஓலைச்சுவடியா இருக்கலாம். இல்ல வசிஷ்டர் ஓலைச்சுவடியா இருக்கலாம். சரிங்களா? அப்போ இங்க இருக்கிற ஓலைச்சுவடி ஒரு அமாவாசை, பௌர்ணமிக்கு வந்து ஓலைச்சுவடி மாறும். ம்ஹ்ம். ஆசிரமத்திலேருந்து எடுத்துட்டு எந்த ஊர்ல பார்த்தாலும் சரிதான். நீங்க சென்னையில பார்த்தாலும் சரி, வெளிநாட்டில போய் நாடி ஜோசியம் பார்த்தாலும் சரிதான். அமாவாசை, பௌர்ணமிக்கு வந்து ஓலைச்சுவடி மாத்துவாங்க. ம். ஒரு காலகட்டங்கள் மாறும். அப்ப மாறும்போது அங்க இருக்கிற ஓலைச்சுவடி உங்களுக்கு பொருந்துனா மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்ப சென்னையிலே பார்த்தீங்கன்னா, சென்னையில ரேகை குடுத்து பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு இந்த காலகட்டம் வரையில் அ ஓலைச்சுவடி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும். வந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஓலைச்சுவடி கிடைக்கலைன்னா, இப்ப இந்த நாளுக்கு இன்னும் ஒரு 10 நாள், 5 நாளோ கழிச்சு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காலகட்டங்கள் ஓலைச்சுவடிய வைத்தீஸ்வரன்லேருந்து எடுத்துட்டு வருவாங்க. எடுத்து ம். வந்து தான் பார்ப்பாங்க. நெறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. நாடி ஜோசியம் மூலமா வந்து தீர்வு கிடைக்காத எந்த ஒரு விஷயமும் நான் வந்து பார்க்கல. அவ்ளோ விஷயங்களுக்குமே நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கீங்க. ஸோ, நெறைய பேரோட மனசுல வந்து பல கேள்விகள் இருக்கும். அவங்களோட கண்டிப்பா. பிரச்சனை சார்ந்ததா. ஸோ, நம்ம மக்களுக்கு நீங்க கடைசியாக நேயர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நாடி ஜோசியம் மூலியமா ஒரு மனிதனின் வாழ்க்கையில நடக்கக்கூடிய, இதுவரை நடந்திருக்கிற விஷயங்களும், இனி நடக்கப் போற விஷயம், இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்க விஷயங்களும் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனா, முறைப்படி கத்துக்கிட்டு, முறைப்படி வாசிக்கக்கூடிய நபர்ட்ட போய் நாடி ஜோசியம் பார்த்து, உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நல்ல முறையா தெரிஞ்சு, அதன் பிரகாரம் அவங்க சொல்லக்கூடிய அந்த வழிமுறை பிரகாரம் நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்னு சொல்றாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் என்பது செவ்வாஸ்தலம். அந்த ஊரோட பேரும் வைத்தீஸ்வரன் கோயில் தான். கோயிலோட பேரும் வைத்தீஸ்வரன் கோயில் தான். ஏன் இந்த பேர் வரதுக்கான காரணம் என்னன்னா, செவ்வாய்ங்கிற அங்காரகனுக்கு தொழில்நோய் ஏற்பட்டிருக்கும்போது, சிவனும் பார்வதியும் வந்து இங்க வைத்தியம் பார்த்தாங்க. சிவனோட பேரு வைத்தீஸ்வரன் கோயில்ல வைத்தியநாத சுவாமி. பார்வதி தேவியோட பேரு தையல்நாயகி அம்மா. இந்த தொழுநோய்க்கு மருத்துவ ஓலைச்சுவடி, மருத்துவ முறையில பார்த்து மகரிஷி தன்வந்திரி மகரிஷின்னு ஒரு சித்தர். டாக்டர் தன்வந்திரி சொல்லுவாங்க. தன்வந்திரி மகரிஷியோட ஜீவசமாதி வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கு. அவங்க தான் இந்த செவ்வாய்க்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது இந்த மருத்துவ சேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வைத்தீஸ்வரங்களோட சிறப்பம்சம். இந்த ஓலைச்சுவடி இங்க ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ வைத்தீஸ்வரன் கோயில்ல எல்லா வகையான ஓலைச்சுவடியும் இருக்கு. இப்போ மருத்துவ ஓலை மட்டும் இல்ல. ஒரு மனிதனுடைய அரசியல் ஓலைச்சுவடி, அரசியல் காண்டம் பார்க்கக்கூடியது, ம். அரசியல் ஓலைச்சுவடி, எந்த வயசுல அவங்களுக்கு ராஜயோகம் இருக்குது, எந்த வயதில அவங்களுக்கு லக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லா ஓலைச்சுவடியும் இருக்கு. இப்போ குழந்தைக்கான சரிதான். வண்டி வாகனம் வாங்கக்கூடியது, அதுக்கான தனி ஓலைச்சுவடி இருக்கு. எந்த வயசுல வண்டி வாகனம் வாங்குவாங்க. அப்ப வண்டி வாகனம் வாங்குனா, எந்த வண்டி வாகனம் வாங்குனா நல்லா என்ன கலர்ல, என்ன நம்பர் அப்படிலாம் எடுத்துக்கூடிய அமைப்புலாம் இருக்கு. அது மாரி ஓலைச்சுவடி இருக்கு. புத்திர பாக்கியம், அதாவது குழந்தை பாக்கியம், கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு பார்க்கக்கூடிய ஓலைச்சுவடி, கோர்ட்டு கேஸ் வழக்கு பார்க்கக்கூடிய ஓலைச்சுவடி, தகப்பனார், தாயார் எந்த காலகட்டம் வரையிலும் தன் கூட வாழ்வாங்க. அந்த மாரிலாம் பார்க்கக்கூடிய ஓலைச்சுவடி, எல்லா வகையான ஓலைச்சுவடியும் வைத்தீஸ்வரன்ல இருக்கு. எல்லாமே ஆசிரமத்தில தான் இருக்கு. எல்லாரும் நாடி ஜோசியம் பார்க்கணும்னாலும், ஆசிரமத்தில போய் தான் ஓலைச்சுவடி எடுத்து வந்து பார்ப்பாங்க எல்லாரும். இது ஓகேவானா? இல்ல வேற ஏதாவது சொல்லவா? ஏன்னா நாடி ஜோசியம் என்பது வைத்தீஸ்வரங்கள்ல தான் பாரம்பரியமா பார்க்கக்கூடிய எங்க அப்பாவும் சரிதான், தாத்தா, முன்னோர்கள் பாரம்பரியமா பார்க்கக்கூடிய அனைத்து பேரும் வைத்தீஸ்வரன் கோயில்ல தான் இருக்காங்க. இங்க இருந்து தான் சில பேர் கத்துக்கிட்டு வெளி தேசம், வெளி மாநிலம் அப்படிலாம் பார்ப்பாங்க. ஏன்னா பாரம்பரியமா பார்க்கக்கூடிய நாடி ஜோசியர்கள் எல்லாம் வைத்தீஸ்வரன் கோயில்ல தான் இருக்காங்க தற்போது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாடி ஜோசியம்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். முக்கியமா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், உங்களுக்கு கரெக்ட் டைரக்ஷன் லீட் பண்ணக்கூடிய விஷயங்கள், உங்க சக்சஸ ரீச் பண்றதுக்கான எல்லா வழிமுறைகளும் உங்களுக்கு நாடி ஜோசியம் மூலமா கிடைக்கும் அப்படின்றத நம்மளோட குருஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ மீண்டும் அடுத்த பாட்காஸ்ட்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் அண்ட் இன்ட்ரஸ்டிங் பெர்சனாலிட்டியோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.